நான் வந்து டிமென்ஷியாக்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ்னு நான் கேட்டா எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனி ஐடியா? நார்மல் ஏஜிங்னா என்ன, டிமென்ஷியானா என்ன? ஃபர்ஸ்ட் நார்மல் ஏஜிங்னா என்ன அப்படின்னு பாப்போம். நீ வந்து யார் வேணா ஆன்சர் பண்ணலாம். அது மேடம் ரைட் ராங்லாம் கிடையாது. வாழ்க வாழ்வுடன் என்னோட புரிதல் நான் சொல்றேன். நார்மல் ஏஜிங்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நம்மளுடைய growth இருக்கும். இப்போ வந்து சைல்டு ஸ்டேஜ்னா நம்மளோட ஆர்கன்ஸ்ல உள்ள எல்லா ஆர்கன்ஸ், நம்மளோட கிளான்ஸ் எல்லாமே வளர்ச்சி இருக்கும். எலும்பு எல்லாமே வளர்ச்சி இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அது வந்து ஒரு 50 அது மாதிரி ஆகும்போது அதனுடைய இது எல்லாமே கம்மியாயிட்டே வரும். அதுதான் ஏஜிங்னு நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம வந்து ஒரு இயல்பா எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். சின்ன வயசுல பண்ணதே நான் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளவு இருப்பேன்னு சொல்லிட்டு 55 வயசுல 60 வயசுல போயிட்டு 1 hour நான் வந்து பேட்மிண்டன் விளையாடினா நம்மளோட மூட்டுக்கு ஸ்ட்ரெயினா இருக்கும். அது டிமென்ஷியானா ஞாபகம் மறதி. அவங்களுக்கு என்னென்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது கூட ஞாபகம் இருக்காது. ஒரு போன் கால் வந்தா யார் பேசுனாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அது கூட பை பிராக்டிஸ் வந்து நம்ம வந்து ஏஜ் ஆக ஆக நம்ம வந்து மூளைக்கான சில பயிற்சிகள் நம்ம பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி ரைட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்றோம். லெஃப்ட் பிரெயின் தான் ஆக்டிவேஷன் இருக்கு. ரைட் பிரெயினுக்கான ஆக்டிவேஷனே கொடுக்கறது இல்லை. ஸோ சின்ன வயசுல எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன இந்த கல்லு விளையாடுறதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது அட் அ டைம் வந்து பிரெயினும் ஹேண்ட் எல்லாமே கோயின்சைட் ஆகிற மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ மொபைல் கேமே விளையாடி விளையாடி பசங்க இப்போ ஈவன் கால்குலேஷன் போடணும்னா கூட கால்குலேட்டர் எடுத்து யூஸ் பண்றாங்க. அது ஒரு மெமரியில வச்சுக்கணும். ஒரு கடைக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்க போகணும்னா கூட லிஸ்ட் மைண்ட்ல வச்சுட்டு போறது இல்லை. எல்லாம் கீப் லிஸ்ட்ல போட்டுட்டு போட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணா இந்த டிம்னேஷியா மாதிரி எல்லாம் வராது. ஓகே, வெரி குட் வெரி குட். சோ ஃபார் கரெக்டாவே சொன்னீங்க. சில சில சேஞ்சஸ் அத நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் மேம். ஓகே, வேற யாராவது? வணக்கம் மேம். வாழ்க வளமுடன். அனார்கலி. வணக்கம். இப்ப நான் ஈவினிங் கூட என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு 75 இயர்ஸ் ஆகுது. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இதுவானாங்க. சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இப்ப நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். சாம்பார் சொல்லிட்டு சாம்பார்ல என்ன காய் போட்டனே தெரியலையே அப்படின்ட்டு அவங்களே சொல்றாங்க. எனக்கு மறந்து போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து நம்ம ஏஜ்ல இது நடக்கிறது சகஜம்ன்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் நிச்சயமா எல்லாருக்குமே தேவை. கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, வெல் ஆஃப் தான். இருந்தாலும் அவங்க இளைஞர்களுக்கு நாம அதை புரிய வைக்கணும். பேரண்ட்ஸ் இப்படிதான் இருப்பாங்க இந்த ஏஜ்லன்னு. ஆனா இத நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 50 ஆகும் போதே எல்லாருமே இந்த எக்ஸசைஸ்ன்றத கம்பல்சரின்னு கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும். எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஏஜ் வித்தியாசம் இல்லாம, வயது வித்தியாசம் இல்லாம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரலாமோ, என்ன மொபிலிட்டி இருக்கணும். கை கால் எல்லாமே மொபிலிட்டியில இருந்தாதான் உங்களுக்கு இந்த பிரெயினுக்கும் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம சித்ரா சொன்ன மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டிஸும் எடுக்கணும். கைகளுக்கும் கால்களுக்குமே எக்ஸசைஸ் யார் யாரால என்னென்ன முடியுதோ சிம்பிள் எக்ஸசைஸ் செய்து பழகினா இந்த மறதின்றது வந்து வரக்கூடியதை நாம தள்ளி வைக்கலாம். சப்போஸ் 55 60லயே வருதுன்னா நீங்க 70 கூட தள்ளி வைக்கலாம். இது ஒரு சந்தர்ப்பமா அமையும். நிச்சயமா அதுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் கம்பல்சரி சப்போர்ட்டிவ் இருக்கணும்ன்றது நான் 2-3 ஃபேமிலியை பார்த்து கத்துக்கிட்டேன். எல்லா வசதியா இருக்காங்க. ஆனா அம்மாவை சாப்பிட்டியான்னு கூட கேட்கறதுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு நேரமின்மை காரணம், வேலை பளு அழுத்தம் அது இருக்கு. அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்ன்றத நீங்க உங்களுடைய குரூப்ல சொல்லுங்க. அதை கேட்கக்கூடியவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு. இன்றைய இளைய தலைமுறை ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க. இதுக்குதான் இதுவெல்லாம் கேட்கணுமா, சாப்பிட்டியான்னு கூட கேட்கணுமான்னு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வருது. அது வந்து அந்த வயதானவர்களை பாதிக்கிறது என்பதை நாம புரிய வைக்கணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும். நன்றி அம்மா. வெரி குட் வெரி குட். கரெக்ட் கரெக்ட். நான் பேச வேண்டியது எல்லாருமே கவர் பண்றீங்க. வெரி குட். ஓகே. சோ நார்மல் ஏஜிங்னா சித்ராமா சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு ஒரு மைல்ஸ்டோன் இருக்கும். இப்போ சின்ன வயசுல 5 வயசுக்குள்ள நடக்கணும், பேசணும், இந்த மாதிரி சோசியல் இன்டராக்ஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா 5 வயசுக்குள்ள பண்ண வேண்டியது. அதே மாதிரி 10 வயசுக்குள்ள சில விஷயம் எல்லாம் பண்ணணும், 50 வயசுக்குள்ள சில விஷயம் எல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மலா நம்ம வந்து ஆஸ் வி ஏஜ் நமக்கு வந்து ஒரு ஒகேஷனலா மறக்கிறது, பேரு மறக்கிறது, இல்ல நம்ம இப்ப பேசின சில விஷயத்துல புரிதல் அதெல்லாம் வந்து குறையறது, புது புது விஷயம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கிறவங்கள விட கொஞ்சம் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் நார்மல் ஏஜிங். ஆனா நம்ம டிமென்ஷியா அப்படின்னு பேசும்பொழுது இதெல்லாமும் நடக்கும். பிளஸ் நம்ம ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங்னு அதுக்கு பேரு தனியா. நம்ம டெய்லி குளிக்கிறது, சாப்பிடுறது, வாஷ்ரூம் போறது, இல்ல நம்ம வேலைகளை நாமளே செஞ்சுக்கிறது,
இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங். இதுல எல்லாமே அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, சாப்பிட்டேன், நான் என்ன சாப்பிட்டேன் ஞாபகம் இல்லாம இருக்கிறது, என்ன மாத்திரை எடுத்தேன் ஞாபகம் இல்லாம இருக்கிறது, இல்ல இப்போ வந்து அவங்க பினான்ஸ்ல டீல் பண்ணிட்டு இருந்தாங்க, பேங்க் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க, அதுல கஷ்டப்படுறது, இப்போ அதெல்லாமுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ப்ரொக்ரெஷன் இன்டு டிமென்ஷியா அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லலாம். சோ அதுக்கு நம்ம பேரு வச்சிருக்கிறது வந்து காக்னிட்டிவ் டிக்ளைன். காக்னிஷன்னா என்னன்னா நம்ம பிரெயினோட நார்மல் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம இப்போ யோசிக்கிறது, ஒரு விஷயம் புதுசா ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறது, ஞாபகம், லாங்குவேஜ், நம்ம பேசுற பேச்சு, இல்ல பேசுனா அதை புரிஞ்சுக்கிற புரிதல், அதெல்லாமே வந்து பார்ட் ஆஃப் மென்டல் ஃபங்க்ஷன். நம்ம மென்டல் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிட்டீரியரேஷன், டிக்ளைன் குறைஞ்சிட்டே வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். சோ அது வந்து எப்போ நம்ம டெய்லி லைஃப் அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ அது வந்து டிமென்ஷியா, டெண்டிங் டுவர்ட்ஸ் டிமென்ஷியா நம்ம வந்து சொல்லலாம். சோ டிமென்ஷியால மொத்தம் 4 டைப் இருக்கு. சோ ஆல்சைமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் ஆல்சைமர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? அல்சைமர் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு அது நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் மேடம். 5 இயர்ஸ். அது பெரியது. ஓகே. ஓகே. ஆல்சைமர்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மெடிசன்ஸ் மறந்துட்டேன் நானு. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன ஆகுதுன்றத மட்டும் லைன் பை லைனா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அவங்க அதிகமா பேசினாங்க. எப்பவும் பேசாதவரை அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாருன்னு நாங்க நியூராலஜி கிளினிக்கல் போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க இப்பதான் அவங்களுக்கு பிரெயின்ல ஜஸ்ட் ஒரு அந்த மெமரி பாயிண்ட்ல ஏதோ ஒரு டாட் மாதிரி இருக்குமா, அதுல இப்படிதான் ஆகும். ஆனா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு டெவலப் ஆகும். ஆனா இதுல வந்து பேஷண்ட்ன்றவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதெல்லாம் அது வேற விதம். வேற அவங்க பெட் ரிடன் ஆக்கிடும். அது வேண்டாம்னு சரி அட்டெண்டருக்கு தான் இதுல கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளம் வரும், பாத்துக்கிறவங்க ஒரு இதுவா பாத்துக்கலாம். நான் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணதுனால நிறைய பேரை பார்த்திருக்கேன். சோசியல் லைஃப் எப்படி இருக்கணும்ன்றது தெரியும்ன்றனால ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 5 இயர்ஸ் அவங்களோட ரொம்ப அத எப்படின்னு எங்க ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. அதுதான் மெயின். என்னுடைய சன்னு டாக்டர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்குமே அந்த வயதானவர்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கட்டாயமா இருக்கணும். அவங்க பெரியவங்களாயிட்டு நம்மள அவங்க குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு ஒரு டெடிகேட்டடா பார்த்தாங்கன்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரணும். பணம் அன்றது அது அப்பாற்பட்டது, எல்லாருக்குமே வரும் போகும். ஆனா இந்த அன்பு, தாய் உள்ளம், தந்தை உள்ளம், பிள்ளை உறவு என்பதை வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை படி அது பாதுகாக்கணும்ன்றது ஒவ்வொருவருக்கும் அடிப்படை விஷயமாக குழந்தையிலிருந்தே அதை நாம பேணி சொல்லி கொடுக்க வேணும். ஏன்னா எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுது, எதனால மிஸ் ஆகுதுன்னு தெரியல. அதுல அவங்க சப்போர்ட்டிவா நான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு இந்த சுகாதார இது வந்து தெரியாம போகுது. யூரின் போறது தெரியல, மோஷன் போறது தெரியல. அதுக்கப்புறம் டயாப்பர் யூஸ் பண்ணோம். டயாப்பர் யூஸ் பண்ணாலுமே அதை கழட்டி போட்டுடுவாங்க. ஏன்னா என்னுடைய பெயரும் மறந்துடும், என்னுடைய சன்னுடைய பெயரும் மறந்துடும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து கடைசி ஒரு ஸ்டேஜ்ல டாய்லெட்ல இருக்க பேஸ்ட் எடுத்து சாப்பிட்டுருவாங்க, அந்த டாய்லெட் கிளீனர் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அதெல்லாம் சில பிரச்சனைகள் வந்தது. இது திரைப்படத்துல கூட காட்ட முடியாத ஒவ்வொரு வீடுகளிலும் இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால எந்த விஷயத்திலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி ஒருவர் இருக்கும் போதுன்றத புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம டாய்லெட்ல வீடு துடைக்க யூஸ் பண்ற இதை கூட, ஏன்னா அவங்களுக்கு டேஸ்ட் மறந்துடும், அதையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட யூரினல் ப்ராப்ளம் அதுக்கப்புறமா எல்லாமே ஆயிட்டு கொஞ்ச நாள் ஆனவொடனே பெட் ரிடன் ஆயிடுறாங்க. குடிக்கிறதும் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு அப்புறம் படுத்துட்டே குடிக்கிறதுனால லங்ஸ் போயிட்டு அது ஆயிட்டு சளி சேர்ந்துருது. சோ இப்படியான பிரச்சனைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து அவங்களுக்கு 7 இயர்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஸ்டாப் ஆச்சு. விதின் 1 ஹவருக்கு முன்னாடி நாங்க டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க இன்னும் ஒரு ½ an hour தான் மாம்னாங்க. அதே மாதிரி கரெக்டா இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஆச்சு. ஆனா இதுக்கிடையில படுக்கையிலே இருக்கிறதுனால பெட் சோர் வந்துருச்சு. சோ இது எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திலயும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுல குடும்ப சப்போர்ட் நிச்சயமா தேவை. அதுதான் என்னுடைய புரிதலா நான் வைக்கிறேன். நன்றி. சொன்ன மாதிரி நியூராலஜிக்கல் டிஸார்டர் நடந்ததுனாக்க பிரெயின்ல இந்த மாதிரி காசிங் எல்லாம் ஆகுது, டிமென்ஷியா. ஓகே ஓகே. சோ நியூரோ டீஜெனரேட்டிவ்னு நாங்க சொல்லுவோம். நியூரோலாஜிக்கல் டிஸார்டர் இல்லாம இட்ஸ் கால்ட் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிஸார்டர். ஏன்னா பிரெயின் வந்து இருக்கு, ஆனா சுருங்கிட்டே வருது. நார்மல் ஏஜிங்ல எல்லாருக்குமே பிரெயின் சுருங்கத்தான் செய்யும். எப்படி எல்லா ஆர்கனுக்கும் அதோட வேலைகள் வர மாதிரி இதுக்குமே பிரெயினுக்குமே அந்த பிரெயின் நம்ம பாடியில இருக்கிற எந்த செல்லா இருந்தாலுமே ஒன்ஸ் அது வந்து டெட் ஆயிடுச்சு,
அப்படின்னா அதால ரீஜெனரேட் பண்ண முடியும். ஆனா பிரெயின் செல்ஸால ரீஜெனரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பிரெயின்ல வந்து எவ்வளவு சுருங்கிட்டே வருதோ எல்லாருக்குமே சுருங்கும். ஃபாஸ்டரா சுருங்குறது வந்து டிமென்ஷியா காஸ் பண்ணும். ஸோ அதனால அதுக்கு பேரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர். ஓகே மேடம். ஸோ நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் தான், ஆனா நியூரோ டீஜெனரேட்டிவ் சரியா? ஓகே. ஸோ இப்போ டிமென்ஷியால இருக்கிறது வந்து 4 டைப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்சைமர்ஸ் டைப். ஆல்சைமர்ஸ் டைப்னா நம்ம பிரெயின்ல வந்து ஒரு புரோட்டீன் ஜெனரேட் ஆகும். அந்த புரோட்டீன் நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலா போகல, ஏன்னா எல்லாருமே இங்க கேர் கிவர்ஸாவோ கேர் டேக்கர்ஸாவோ இருக்கீங்க. பட் என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பிரெயின்ல வந்து ஒரு சில பல ஏரியால புரோட்டீன் வந்து செக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சு ஒரு கட்டி மாதிரியும் இல்லாம மாதிரி புரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன பண்ணும், அந்த இது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் சரியா அந்த பிரெயினுக்கு அந்த பார்ட்டுக்கு சரியா போகாம அந்த டீஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாஸ்டர் ஆயிட்டே போகும். ஆல்சைமர்ஸ் டைப்ல வந்துட்டு அதனால பிரெயின் வந்து சுருங்கிட்டே வரும். சுருங்கிட்டே வந்துச்சுன்னா ஃபாஸ்டரா சுருங்கிட்டே வந்துச்சுன்னா அது வந்து ஆல்சைமர்ஸ் டைப் டிமென்ஷியா. இது வந்து மோஸ்ட் காமன். 60 to 70% வந்து ஆல்சைமர்ஸ் டைப் இருப்பாங்க. எனி ஃபார்ம் ஆஃப் டிமென்ஷியால வந்து 60 to 70% பாத்தீங்கன்னா ஆல்சைமர்ஸ் டைப் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் காமனா இருக்கிறது வாஸ்குலர் டிமென்ஷியா. அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் வருது இல்லைங்களா? ஸ்ட்ரோக்னா என்னன்னா நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ரத்த கசிவு இல்ல அந்த வெசல் வந்து பர்ஸ்ட் ஆகி அதுல ஹேமரேஜ் ஆகி உள்ள வந்து ரத்தம் லீக் ஆற மாதிரி இருந்து அந்த மாதிரி அகைன் நம்ம பிரெயினுக்கு நியூட்ரியன்ஸோ ஆக்சிஜனோ சப்ளை பண்றது வந்து நம்ம பிளட் தான், அந்த பிளட் வெசல் தான். சோ அதுல ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சுனாலோ அது வந்து அந்த காஸ்னால வருது வாஸ்குலர் டிமென்ஷியா. நெக்ஸ்ட் வந்து லெவி பாடி டிமென்ஷியா. டிமென்ஷியா ஆஃப் லெவி பாடி டைப். லெவி பாடியும் அகைன் ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன் செக்ரிகேஷன் பிரெயின்ல வரதுனால அது வந்து லெவி பாடி, அது அந்த செக்ரிகேஷன் புரோட்டீன் செக்ரிகேஷனுக்கு பேரு லெவி பாடி. சோ அதனால அது வந்து ஸ்பெசிபிக்கா அதோட பிரசன்டேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். மறதியா இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாலுசினேஷன் வந்து, அதுக்கப்புறம் அந்த ட்ரெமர்ஸ் மாதிரி வந்து கொஞ்சம் பார்க்கின்சன் கலந்து அந்த லெவி பாடி டிமென்ஷியா வந்து பார்க்கின்சன்ஸ் கலந்து யூஸ்வலி இருக்கும். சந்தேகப்படுறது, கோவப்படுறது இதெல்லாம் வந்து லெவி பாடியில ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மறதி வர வாய்ப்புகள் இருக்கு. இது லெவி பாடி. ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியா. ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியா என்ன ஆகும்னா இதுதான் நம்ம ஃப்ரான்டல் பார்ட். இந்த ஏரியாவில் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரான்டல் பார்ட் ஆஃப் த பிரெயின். இந்த சைடு காது மேல இருக்கிறது தான் நம்ம டெம்போரல் பார்ட். இங்கதான் வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட், நம்ம லாங்குவேஜ், பர்சனாலிட்டி, அப்புறம் வந்து டிசிஷன் மேக்கிங், அந்த ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாமுமே வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், மேஜர்லி இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் வந்து அதை பாத்துக்குது. இங்க வந்து லாங்குவேஜ் சென்டர் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகுனா ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியால ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி, அவங்க வந்து இப்படி அவங்க கிடையவே கிடையாது, அவங்க வந்து கோவமே பட மாட்டாங்க, ஆனா இப்ப வர வர ரொம்ப பர்சனாலிட்டி அப்படியே அப்ரப்டா மாறிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பிஹேவியர் சேஞ்சஸ். அவங்க வந்து இப்படி தூக்கி எல்லாம் அடிச்சு நான் பார்த்ததே இல்லை, ஆனா தூக்கி அடிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரான்டோ டெம்போரல். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மறதி வரணும். ஸோ டிமென்ஷியானா வெறும் மறதி மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேற மாதிரி பிரச்சனைகள் கூட வரலாம். ஆனா ப்ராமினென்ட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியறது வந்து மறதி மட்டும்தான். ஏன்னா அதுதான் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ண, அப்டிராக்டா இருக்காது, அது வந்து கான்கிரீட்டா நமக்கு வந்து ஒரு ஓகே இது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் எதனால இதெல்லாம் வரலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் காமன் வந்து ஆப்வியஸ்லி ஏஜ், அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபேமிலி ஹிஸ்டரி அண்ட் ஜெனட்டிக், அது நம்ம ஜீன்ல இருக்கு அப்படின்னா, இல்ல நம்ம ஃபேமிலியில வேற யாருக்காவது இருக்கு அந்த ஜீன் நமக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஜெனட்டிக்ஸ்னால இது வந்து இட்ஸ் வெரி காமன், அதனால கூட நமக்கு வரலாம். அண்ட் வேற என்னென்ன பிரச்சனைனாலனா இப்போ யாருக்காவது பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணாம அவங்க அதுக்கு ப்ராப்பரா மெடிகேஷனோ இல்ல வேற ஏதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோ அதெல்லாம் செய்யாம அவங்க அப்படியே இருந்தாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, இல்ல ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்துச்சு, இல்ல அவங்க வந்து ப்ராப்பரா அவங்க உடம்ப பாத்துக்காம ப்ராப்பரா தூங்காம
ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடாம அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் ஈஸி, அவங்கள வந்து ஈஸியா இந்த டிமென்ஷியாங்கிறத அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டயத்தசிஸ் மாடல்னு சொல்லுவோம். ஆல்ரெடி உங்க ஜீன்ல அந்த பர்டிகுலர் ஜீன் இருக்கு, டிமென்ஷியாக்கான ஜீன் இருக்கு, ஆனா சைலண்டா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ட்ரிகர் போதும். ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டீங்கன்னா அந்த ஜீன் வந்து அப்படியே ஏஞ்சிரும். தூங்கிட்டு இருந்த இதை எழுப்பி விட்ட மாதிரி. ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணிருப்பாங்க, ஆனா பல பழக்கத்தினால அது வந்து ட்ரிகர் ஆகி அது வந்து நமக்கு வர ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு 60ஸ்லயே கூட பாத்திருக்கேன், சில பேருக்கு வந்து 80s வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஷோ பண்ண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கூட பாத்திருக்கேன். 50ஸ்ல கூட நான் வந்து ஸ்ட்ரோக் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கூட நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த ஏஜ்ல தான் வரணும், அந்த ஏஜ்ல தான் எப்படி ரேப்பிடா வரணும் அப்படிங்கிறது கிடையாது. யாருக்கு எப்படி வேணா எப்போ வேணா வரலாம். இது அந்த மாதிரி ஒரு நோய். ஓகே, ஸோ சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறதி வரும், திரும்ப கேட்டதையே திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு சாமான் எடுத்து வச்சு வேற எங்கேயாவது வச்சிருவாங்க, எங்க வச்சோன்னு மறந்துடுவாங்க, இல்ல சாப்பிட்டேனா மாத்திரை போட்டேனா அந்த மாதிரி மறந்துடுவாங்க. ஸோ யூஸ்வலா ஜெனரலா பண்ணிட்டு இருக்கிற வேலையே கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ இப்போ வந்து யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க, இல்ல உப்பு போட மறந்துடுவாங்க, இல்ல எக்ஸ்ட்ரா உப்பு போடுறது, இல்ல இப்போ பேங்க்ல போய் சலான் ஃபில் பண்ணிருந்தாங்க, இல்ல டிஜிட்டல் பேங்கிங் பண்ணிருந்தாங்க, அதெல்லாம் வந்து தடுமாறுறது, இந்த மாதிரி எல்லாம் காமனா நம்ம வந்து பார்க்க முடியற சிம்டம். அப்புறம் இல்ல அதிகமா பதட்டப்படுவாங்க, இல்ல அதிகமா வந்து ஒரு மாதிரி கோவம் வரும், இல்ல அதிகமா வந்து சோகமாயிருவாங்க, இல்ல தெரிஞ்ச இடத்துலயே தொலைஞ்சு போயிருவாங்க, இல்ல அவங்களுக்கு வந்து ஹாலுசினேஷன்னா இல்லாத உருவம் இருக்கிற மாதிரி தெரியறது, இல்ல கேக்குற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் கூட வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமன் சிம்டம்ஸ் இன் டிமென்ஷியா. டிமென்ஷியால வந்து எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த பார்ட்டுக்கான ஃபங்க்ஷன் ஐதர் குறையும், இல்ல அந்த பார்ட்டுக்கான இது வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ரஷனுக்கு போவோம். ஸோ ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும்னா 3 ஸ்டேஜஸ்ல பார்ப்போம்: மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். ஸோ மைல்டுங்கிறது இண்டிபெண்டாவே இருப்பாங்க, அவங்க வேலை அவங்களாலே செஞ்சுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும், கொஞ்சம் மறதி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மத்தபடி ஓகேவா இருப்பாங்க. கொஞ்சம் சில பல இடத்துல வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். மாடரேட்ல எப்படி இருக்கும்னா கொஞ்சம் சூப்பர்விஷன் தேவை இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கடைக்கு போறாங்க அப்படின்னா அந்த கரெக்டா காசு கொடுத்து அதுக்கு சேஞ்ச் வாங்குறது, இல்ல என்ன லிஸ்ட் இருந்ததுன்னு மறந்து போயிட்டு அதுக்கு ஹெல்ப் வேணும் அந்த மாதிரி இருக்கிறது, இல்ல பேங்கிங்ல ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி இருக்கிறது. சூப்பர்விஷன் எங்கெங்க தேவைப்படுதோ அது வந்து மாடரேட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சிவியர்னா அவங்க கம்ப்ளீட்டாவே டிபெண்டா ஆயிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு பாயிண்ட்ல வந்து படுத்த படுக்கையா ஆறுது, சிவியர்லாம் வந்து யூரின் சென்சேஷன், மோஷன் சென்சேஷன், பசி, தாகம் அதுவே சொல்ல தெரியாம சில பேர்லாம் இருப்பாங்க. சில பேர் கடிக்க மறந்துடுவாங்க, முழுங்க மறந்துடுவாங்க, அதெல்லாம் வந்து சிவியர் ஸ்டேஜஸ்ல. ஸோ என்னென்ன பண்ணலாம், இதை ப்ரிவென்ட் பண்ணலாம்னா என்னென்ன பண்ண முடியும்? ஸோ மோஸ்ட்லி அவங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னாலே 40 to 50% நம்ம வந்து டிலே பண்ணலாம். இஃப் அட் ஆல் ப்ரிவென்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் டிலே பண்ணி விடலாம். என்ன பண்ணணும்னா ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்க சொன்ன மாதிரி ஏஜ் பார்க்காம ரெகுலரா என்னென்ன முடியுதோ சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன எக்ஸசைசஸ் சின்னதா பண்ணிட்டே இருக்கலாம். அப்புறம் ஒரு சோஷியல் என்கேஜ்மெண்ட், கோயிலுக்கு போறதோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்க பார்க்கு போறதோ, இல்ல இந்த மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதோ, இந்த மாதிரி ஒரு சோஷியல் என்கேஜ்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும். ப்ராப்பரா ஸ்லீப் இருக்கணும். நைட்டு அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஆஃப் ஸ்லீப், அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஆஃப் ஸ்லீப் இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பரா டயட் இருக்கணும், எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் பேக்டு நியூட்ரியன். டீ சுகர் எல்லாம் இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் புது விஷயம் ஏதாவது கத்துக்க முடியும், இல்ல புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அதுக்கு இடம் கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு வயசாயிடுச்சு இனிமே எனக்கு என்ன அப்படிங்கறது விடாம, இது வயசானாலும் பண்ணலாம், பரவாயில்ல, புதுசா கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ண விடணும். இதுதான் வந்து மோஸ்ட்லி ப்ரிவென்ஷனுக்கான. வயசாயிடுச்சு இனிமே நீ எல்லாம் எதுக்கு இது பார்த்துட்டு, நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான டிசிஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற என்கேஜ்மெண்ட் அதுதான். இப்போ கண்டினியூஸா குக் பண்ணிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் சில விஷயம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வேற யாராவது பண்ணிட்டு டின்னராவது பண்ண வைக்கணும், இல்ல
பிரேக்ஃபாஸ்ட் பண்ண விட்டுட்டு லஞ்ச் டின்னர் வேற யாராவது பாத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், வீட்ல இருக்கிற வேலைகள் கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா பிரெயினுக்கு அதெல்லாம் தான் ஸ்டிமுலேஷன். அதை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா டீஜெனரேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டர் ரேட்லயே ஆகும். ஸோ ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிமென்ஷியாக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட் அதுக்கு இருக்கு. ஒண்ணு வந்து மாத்திரை போடுவாங்க, காக்னிட்டிவ் என்ஹான்சர்ஸ்னு அதுக்கு பேரு. காக்னிட்டிவ் என்ஹான்சர்ஸ் போட்டா ரிவர்ஸ் ஆயிடுமா? கிடையாது. டிமென்ஷியா வந்து இர்ரிவர்சிபிள், அது ப்ராக்ரெசிவா தான் இருக்கும், ஸ்லோவா டிட்டீரியரேட் ஆயிட்டே தான் இருப்பாங்க. ஆனா அப்ப எதுக்கு மாத்திரை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ப்ரொக்ரெஷனை ஸ்லோ பண்ணிவிடும். இப்போ வண்டி ஸ்பீடா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எப்படி போடுறோமோ அதே மாதிரி இந்த ஸ்பீடா போற டீஜெனரேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் போடுற மாதிரி மாத்திரைகள் அதுக்கு வேலை. இன்னொரு நான் பார்மகலாஜிக்கல்னு சொல்லுவோம், அங்கதான் காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பி. காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பில ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த பார்ட் ஆஃப் த பிரெயினுக்கு ஸ்டிமுலேட் பண்ணி விடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அரித்மெட்டிக் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஏரியா ஆஃப் த பிரெயின்ல அரித்மெட்டிக் ரொம்ப காமன்னா அந்த அவங்களுக்கு கொஞ்சம் மேத் மாதிரி ப்ராப்ளம் சால்விங் கொடுக்கறது, மணி ஹேண்டலிங் கொடுக்கறது, இல்ல லாங்குவேஜ் அவங்க வந்து லாங்குவேஜ்ல புதுசா ஏதாவது ஐதர் கான்வர்சேஷன் பில்ட் பண்றது, இல்ல லாஜிக்கல் ரீசனிங்ல அவங்கள வந்து டிபேட் பண்ண விடுறது, இந்த மாதிரி நிறைய, இல்ல கிரியேட்டிவா புதுசா கிரியேட்டிவா ஏதாவது பண்ணோம்னா பெயிண்டிங் கத்து கொடுக்கறது, இல்ல வேற ஏதாவது கிரியேட்டிவ் ஆர்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றது, இதெல்லாமுமே அவங்களுக்கு ஸ்டிமுலேஷன். ஸோ காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பில இதெல்லாம் பண்ணி என்ன பண்ண முடியும்னா கொஞ்சம் காக்னிஷனை பெட்டரா வச்சுக்க முடியும், அவங்களுக்கு இருக்கிற கம்யூனிகேஷனும் வந்து நம்ம வந்து ஸ்டேபிளா வச்சிருக்க முடியும், மூடு கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஐயோ நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற பதட்டமோ டிப்ரெஷனோ இல்லாம ஓரளவு ஸ்டேபிளா வச்சுக்க முடியும். குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப டிட்டீரியரேட் ஆகாது. ஸோ ஏன் பண்றோம்னா இது வந்து ஒரு மீனிங்ஃபுல் சோஷியல் என்கேஜ்மெண்ட்காக. ஒரு சோஷியல் என்கேஜ்மெண்ட் இருக்கணும், இன்டராக்ஷன் இருக்கணும். இப்ப சொன்னேன் இல்லையா, கோவில் போனா அவங்க அட்லீஸ்ட் 4 பேரை பார்ப்பாங்க, சாமியை பார்ப்பாங்க, அட்லீஸ்ட் அந்த இதெல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சோஷியல் என்கேஜ்மெண்ட். ஸோ உங்க பிரெயின் வந்து இப்போ பாக்குறது, நடக்கிறது, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயினும் கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே ஒரு இன்டராக்ஷன், சோஷியல் இன்டராக்ஷன் இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்றதுக்காகவே நம்ம காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பி யூஸ் பண்றது. ஸோ ஏன் காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பினா அது வந்து பர்சன் சென்டர்டா இருக்கும். ஒருத்தருக்கு என்ன தேவை, அவங்களால என்ன செய்ய முடியும், எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது செய்ய முடியல, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்காக அவங்களுக்குனே செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பி. அப்புறம் எப்படி இருக்கும் ஒரு காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பினா வீக்லி ட்வைஸ் 7 வீக்ஸுக்கு 14 செஷன்ஸ்ல ஸ்ட்ரக்சர்டா ஒரு செஷனுக்கு ஒரு தீம் போட்டு ஸ்ட்ரக்சர்டா ஒரு செஷன் பண்ற மாதிரி இருக்கும். 7 வீக்ஸ்க்கு அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் செஷன்ஸ்னு சொல்லுவோம். சொல்லுங்க சித்ராமா. மேம், இப்ப நீங்க இந்த கோக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பின்னு சொல்றீங்க இல்லையா, அது பிரெயின்ல வந்து எந்த பார்ட்ல இப்போ அரித்மெட்டிக் பார்ட் இருக்கா அப்படிங்கறது நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஸ்கேன்ல கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த எஃப்எம்ஆர்ஐன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ. ஸோ எந்த பார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், எல்லாராலையும் அது வந்து பண்ணிக்க முடியாது. ஒரு செஷனே 30,000 40,000 அந்த மாதிரி கூட போகும். ஸோ இதுக்கு நாங்க வந்து அசஸ்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம், பென் அண்ட் பேப்பர் அசஸ்மெண்ட்ஸ். இது மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் வந்து மான்ட்ரியல் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பார்ட் வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சிடும். அதுக்கும் அட்வான்ஸ்டா போகணும்னா ஏடஸ்காக், அல்சைமர்ஸ் டிசீஸ் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் இன்னொன்னு இருக்கு, அது பண்ணுவோம். இல்ல ஏஸ்ன்னு இருக்கு, ஆடன்பரோக் காக்னிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மாதிரி சில பல பென் அண்ட் பேப்பர் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த அசஸ்மெண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு எந்த பார்ட் ஓகேவா இருக்கு, எந்த பார்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு இந்த அசஸ்மெண்ட்ஸ்ல தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பில எது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், எது முடியுதோ எது முடியலையோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்கள செய்ய வைக்கிறது. ஸோ தட் எது முடியலையோ அந்த பார்ட் ஆஃப் த பிரெயினும் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஓரளவு நியூரல் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடிஞ்சா அது ஃபார்ம் பண்ணி
அதுக்கான கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் இஷ்யூஸ். ஒரு ஓல்டர் அடல்ட், சில பேரு வயசாயிடுச்சு, இதுக்கு மேல என்ன தூக்கம் நமக்கு, நான் அடிக்கடி ராத்திரி முழிச்சுக்குவேன், வாஷ்ரூம் போவேன், அப்புறம் வந்து படுப்பேன், 1/2 மணி நேரம் ஆகும் தூங்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோங்க மேம். ஸ்லீப் ஒரு ஏஜுக்கு மேல ஸ்லீப் இஷ்யூஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட்டின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம பிரெயின் எல்லாமே நம்ம பிரெயின் தானே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பிரெயினோட சக்தி குறைய குறைய இந்த இஷ்யூஸ் கூட வர சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்லீப் ஹைஜீன் ஒரு இருக்கு. ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? எனி ஐடியா? இல்லங்க மேம், இப்பதான் இந்த வார்த்தையை கேள்விப்படுறோம், ஸ்லீப் ஹைஜீன்ற வார்த்தை. ஸ்லீப் ஹைஜீன். ஓகே ஓகே, கேள்விப்படல மேடம், எல்லாத்துக்கும் ஒரு சொல்லுங்க. ஹைஜீன் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோமா? கை கழுவணும், சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவணும், இல்ல எதையாவது தொட்டு ஏதாவது வேலை பண்ணா கை கழுவணும், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹைஜீன் மெயின்டைன் பண்றோம்ல. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஸ்லீப்புக்காகவும் நம்ம வந்து மெயின்டைன் பண்றது. சோ என்ன மாதிரி பண்ணோம்னா, நம்ம டேவை ஒரு 3 பார்ட்ஸா டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சொன்னேன், காலையில சொன்னேன் என்னென்ன பண்ணணும்? கண்டிப்பா ஒரு குட்டி எக்ஸசைஸ், அப்புறம் சன்லைட். நம்ம பாடிக்கு வந்து நம்ம சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம பாடியில ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் இருக்கு, மெலட்டோனின் தான் வந்து நம்ம சர்க்காடியன் ரிதம், நமக்கு வந்து பயாலஜிக்கல் கிளாக் ஒன்னு இருக்கு. நம்ம இத்தனை மணிக்கு எஞ்சிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணும், இத்தனை மணிக்கு நமக்கு பசிக்கணும், இத்தனை மணிக்கு யூரின் போகணும், இத்தனை மணிக்கு மோஷன் போகணும், அதுல ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே நம்ம பாடியில ஒரு பயாலஜிக்கல் கிளாக், பாடிக்குன்னே ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்க நம்ம வந்து நம்ம டைமுக்கு கொண்டு வரணும், ரீட்ரெயின் பண்ணணும். காலையில அது எப்படி முடியும்னா, நம்ம பாடி வந்து சன்லைட், நம்ம இவல்யூஷன்லயே நமக்கு வந்து சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு காமிச்சிருக்கும். சோ ஏன் அப்படி, அது எப்படி மெலட்டோனின் எப்படி செக்ரீட் ஆகும்னா, சன்லைட்டுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனாதான். ஓகே, சோ மெலட்டோனின் தான் வந்து நம்ம சர்க்காடியன் ரிதமையும் வந்து மார்னிங் இது நைட்டு, இந்த டைம்ல நம்ம முழிச்சுக்கணும், இந்த டைம்ல நம்ம தூங்கணும் அப்படிங்கறத வந்து டிசைட் பண்றது அதுதான். சோ மார்னிங் சொன்ன ஒரு எக்ஸசைஸ், ஒரு குட்டி வாக் கூட இருக்கலாம், இல்ல கொஞ்சம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஏதாவது மென்டல் ஸ்டிமுலேஷன் இருக்கணும். நம்ம ஸ்டிமுலேட் பண்ற ஏதாவது குட்டியா ப்ராபப்லி சூடோக்கு போடுறதா கூட இருக்கலாம், கிராஸ்வேர்ட் பண்றதா இருக்கலாம், நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கலாம், இன்க்ளூடிங் டீ போடுறது, காஃபி போடுறது, பால் குடிக்கிறது, இது எல்லாமுமே வந்து ஒரு மென்டல் ஸ்டிமுலேஷன். இது எல்லாமுமே பண்றது, இல்ல டிவி பாக்குறது, இது எல்லாமுமே மென்டல் ஸ்டிமுலேஷன். பட் நான் 10 o'clock முன்னாடி டிவி பாக்குறத அவாய்ட் பண்ண சொல்லுவேன். பட் அது உங்களுக்கு ஸ்டிமுலேட்டிங்கா இருக்கு, இல்ல நீங்க ஏதாவது சாமி சொல்லுங்கம்மா. வணக்கம் அம்மா. இந்த சன்லைட் சொல்றது, சன்லைட்ல மார்னிங் வந்து என்ன நேரம் எவ்வளவு நேரம் இருக்கணும்? அட் வாட் டைம்? மினிமம் 15 minutes. அந்த மாதிரி எதுவும் டைம் இருக்குங்களா? நான் ஒரு 10 o'clock ரொம்ப சன்லைட் ஜாஸ்தியா இருக்கும். கரெக்ட், 10க்கு மேல அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி சன்னா இருக்குன்னா 12 மணி வெயில் எல்லாம் போக வேண்டாம், அதுவே ப்ராப்ளமேட்டிக் ஆயிரும். ஒரு சன்ரைஸ் கூட 6 மணி, 6:30 மணி, 7 மணி, ரொம்ப ஜாஸ்தி சன்லைட் இருக்கிறதுக்கு முன்னாடி ஓரளவு நம்ம பாடியில சன்லைட் பண்ணா மினிமம் 15 minutes. ஈவினிங் அது மாதிரி என்ன டைம்? 4 to 5 அது மாதிரி. ரொம்ப வெயில் அந்த வெயில் குத்துற மாதிரி வெயில் இருக்கும்ல, அது இல்லாம சாஃப்டா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நீங்க வெளியில போகலாம். ப்ரிஃபரபிளி மார்னிங் பண்ணீங்கன்னா அங்க நம்ம பாடியில விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் சன்லைட் தான் ஹெல்ப் பண்ணும். விட்டமின் டி இருந்தாதான் ஓரளவு நம்ம பாடியில கால்சியம் இருக்கும். கால்சியம் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தாதான் நம்ம போன்ஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கும். ப்ரிஃபரபிளி மார்னிங் சன்லைட் நாங்க வந்து சொல்லுவோம். பட் ஈவினிங் உங்களுக்கு பெட்டரா இருக்கும், உங்களால ஈவினிங் தான் பண்ண முடிஞ்சுன்னா தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ. சோ மார்னிங் டே டைம் சொல்லிட்டேன்னா, ஓகே. ஆஃப்டர்நூன்ஸ்ல வந்து டெஃபினட்டா கண்டிப்பா தூங்க கூடாது. யாரா இருந்தாலுமே ஆஃப்டர்நூன்ஸ்ல படுத்து தூங்குறது, எஸ்பெஷலி இந்த 1 hour 2 hours எல்லாம் தூங்குறது இஸ் a big no. ஏன்னா அப்படியே சைக்கிள் மாறிடும். ஆஃப்டர்நூன் தூங்கிட்டீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. ஸோ அவங்க ஆஃப்டர்நூன் தூங்கிடுறாங்க, எங்க கிட்ட கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க, நைட்டு தூங்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது. மார்னிங் தூங்குறாங்களா அப்படின்னு கேட்போம். ஒரு 10 மணிக்கா படுப்பாங்க, 12 மணிக்கா எழுந்திருப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு நாள் ஒரு 1 மணிக்கா படுத்தாங்கன்னா 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க.
இருப்பாங்க. முடிஞ்சது. அங்கேயே உங்களுக்கு 4 hours ஆஃப் ஸ்லீப் அவ்வளவுதான். அங்கேயே காலி. ஒரு மனுஷனால 7 மணி நேரம் தான் மினிமம் டைம். 7 to 10 hours தான் தூங்க முடியும். அதுக்கு மேல நம்ம பாடி கிட்ட இருந்து நம்ம தூங்கணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அங்கேயே உங்களுக்கு 4 hours முடிஞ்சு போச்சுன்னா பாக்கி இருக்கிறது உங்களுக்கு வந்து 3 to 5 hours தான். ஸோ நைட்ல 3 to 5 hours தான் தூங்குவாங்க. நல்லா எந்திரிப்பாங்க. டிஸ்டர்ப்டா தான் இருக்கும் ஸ்லீப். ஸோ டே டைம்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்லீப்பை வந்து அவாய்ட் பண்றது எல்லாருக்குமே நல்லது. எனி ஏஜ், ஓல்ட் ஏஜ் மட்டும் இல்ல, எனி ஏஜ் நல்லது. அண்ட் 2 o'clock அப்புறம் இந்த காஃபி குடிக்கிறது, டீ குடிக்கிறதுலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பழகிருச்சுன்னா ஓகே, பட் அதை வந்து கொஞ்சம் பழக்கத்தை மாத்தி 4 மணி அட்லீஸ்ட் 4க்கு முன்னாடி காஃபி டீ அதெல்லாம் வந்து முடிச்சுக்கிறது வந்து நல்லது. அப்புறம் ஈவினிங் ஆக ஆக இப்ப நம்ம வந்து லைட்டை வந்து ஜெகத் ஜோதியா வச்சுக்காம கொஞ்சம் டிம் நம்ம பாடியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தூங்குற டைம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டிம் லைட்ஸ், ரொம்ப 2 லைட் போடுற இடத்துல 1 லைட் போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் டிம் பண்ணிட்டு அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். எந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது பாட்டு கேட்கறது தான் ரிலாக்ஸிங்கா இருக்கும், மெடிடேட் பண்றது ரிலாக்ஸிங்கா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பெட்ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நார்மல், ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப சுட சுடவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர், ஒரு நார்மல் நமக்கு எது எதமா இருக்கு அந்த டெம்பரேச்சர் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அந்த கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர்ல ரூமை மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் நீங்க படுக்க போற டைம் வந்து கொஞ்சம் டார்க்கா வச்சுக்கணும், குவைட்டா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். அண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி நோ போன், நோ ஸ்கிரீன் எதுவுமே, லேப்டாப்போ டேப் போன் இது எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுல இருந்து ப்ளூ லைட்டுங்கிறது வந்து நம்ம போன்ஸ்ல இருந்து எமிட் ஆகும். ப்ளூ லைட் நம்ம வந்து கன்சியூம் பண்ண மெலட்டோனினோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டே வரும். அதனால அது ஸ்லீப்பை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ப்ரெஃபரபிளி 9 o'clock அப்புறம் போன்ஸோ இல்ல டிவி பாக்குறதோ இல்ல லேப்டாப் டேப் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டே வந்தீங்கன்னா இட் வுட் பி பெட்டர் ஃபார் எனி ஏஜ் இன்க்ளூடிங் ஜீரியாட்ரிக், இட் இஸ் ஓல்ட் ஏஜ். அப்புறம் என்னென்ன அவாய்ட் பண்ணலாம்னா நைட்ல நல்லா கும்முன்னு சாப்பிட்டு இல்ல ரொம்ப ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைச்சிட்டு, ஆல்கஹால் கன்சம்ஷன் பழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறைச்சிட்டு, இந்த மாதிரி எல்லாம் சில பல பழக்கத்தை மாத்திக்க வேண்டும். மாத்திக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லீப் கூட நமக்கு வந்து பெட்டர் ஆயிட்டே இருக்கும். ஓகே, புரிஞ்சா? இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்றேன். நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அதுக்கு கேட்கலாம். மெலட்டோன்னா என்ன டாக்டர்? மெலட்டோனின் வந்து நம்ம பிரெயின்ல இருந்து ஒரு செக்ரீட் ஆகிற ஒரு ஹார்மோன். அதுதான் வந்து நம்ம பயாலஜிக்கல் கிளாக்னு ஒண்ணு இருக்கும், நம்ம பாடிக்குன்னு ஒரு கிளாக் இருக்கும், இந்த டைம்ல நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ மெலட்டோனின் தான் வந்து இது மார்னிங் இது நைட்டு, இது நம்ம ஏஞ்சி வேலை செய்ய வேண்டிய நேரம், இது வந்து நம்ம தூங்க வேண்டிய நேரம் அப்படிங்கிற நமக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறது வந்து மெலட்டோனின் தான். Okay, doctor. தேங்க்யூ. எனி டவுட்? I have a question. Please. So, dementia, is it a problem of the brain cells or is it a problem of the nerves, which are connecting the different cells? எதுல main problem causes dementia? மெயின் ப்ராப்ளம் வந்து பிரெயின் செல். நம்ம பிரெயின்ல இருக்கிற நியூரோ டீஜெனரேட்டிவ். ஸோ நம்ம நியூரான்ஸ் வந்து டீஜெனரேட் ஆக அந்த செல்ஸ் எல்லாம் டை ஆக நமக்கு வந்து dementia வந்து காஸ் ஆகுது. நம்ம But பிரெயின் will it affect செல்ஸ் the nerves? சாரி Will it affect the nerves in the brain? நியூரான்ஸ் Only in the the brain. neurons, not the nerves. I mean, the எல்லாம் கனெக்ட் பண்ற அந்த கம்யூனிகேஷன் பாத் இருக்கு இல்லையா, அது கூட அஃபெக்ட் ஆகும். சோ இப்போ உங்க ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்கப்புறம் எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் அஃபெக்ட் ஆகுதுங்கிறது இம்பார்ட்டன்ட். சோ இப்ப பார்க்கின்சன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சோ மோட்டார் பார்ட் ஆஃப் த பிரெயின் அஃபெக்ட் ஆகுறதுனாலதான் ட்ரெமர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆல்சைமர்ஸ் டைப்லயும் ஆகும். சோ எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின்ல அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் பிரசன்ட் ஆகும். சோ மோட்டார் பார்ட் ஆஃப் த பிரெயின் எது, நம்ம மஸ்குலர் ஃபங்க்ஷன், நம்ம நடக்கிறது, ஓடுறது, கை கால் தூக்குறது, அதெல்லாம் அந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது டவுட்? சரோஜாமா. வணக்கம் மேடம். இந்த பிரெயின் செல்ஸ் எல்லா பக்கமும் டீஜெனரேட் ஆகும், ஆனா பிரெயின் செல்ஸ் மட்டும் இதாயிடுச்சுன்னா அது இதாகாதாங்க மேடம், ஃபார்ம் ஆகாதா? பிரெயின் செல்ஸ்க்கு மட்டும் எப்பயுமே எல்லா ஏஜுக்குமா அல்ல ஏஜ்டு பர்சனுக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குமாங்க மேடம்? இப்போ ஆல்சைமர்ஸ் டைப்னா அதுக்கான இது வந்து 35-40லயே அந்த புரோட்டீன் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் பிரெயின்ல.
ஆனா அதோட எஃபெக்ட் வந்து 60+ தான் நமக்கு ஷோ ஆகும். ஷோவாகும். So, நம்ம பாடியில இப்போ ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்கின் செல் இருக்கு, பாக்கி எந்த செல்ஸ் இருந்தாலுமே அது அது வந்து டை ஆச்சு இல்ல டீஜெனரேட் ஆச்சுன்னா அதால ரிவைவ் பண்ண முடியும். ஆனா பிரெயின் செல்ஸால ரிவைவ் பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு கூட அந்த மாதிரி ஆகாது என்னங்க மேடம்? குழந்தைகளுக்கு கூட அந்த மாதிரி இதாகாதா? குழந்தைங்களுக்கு ஆச்சுன்னா அவங்களுக்கு ட்ரெயின் பண்றது ஈஸி. ஏன்னா அவங்க அப்பதான் வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம் அதுக்கு. ஸோ அவங்க புது புது கனெக்ஷன்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ நியூரோ ஸ்டிமுலேஷன் காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் தெரப்பி மாதிரி அவங்களுக்கு காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் இருக்கும். ஸோ அதுல வந்து ரீட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபுல்லா பிரெயினை வந்து புது புது நியூரல் கனெக்ஷன்ஸ் கொடுத்து ரீட்ரெயின் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. அது வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்காது. அவங்க ரீட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டாவே இருக்கும். நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கறத அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணுவாங்க. அது ஈஸி. குழந்தைங்களுக்கு பண்றது வந்து ஈஸி. ஓல்ட் ஏஜ்ல பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்க மேடம். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சித்ராமா. வாழ்க்கை வளமுடன். சொல்லுங்க சித்ராமா பேசுங்க. மேடம், என்னோட அத்தை வந்து 85 இயர்ஸ். அவங்களுக்கு இப்ப தூக்கம் வரலன்னு சொல்றாங்க. பட் அவங்க ஸ்கிரீன் டைம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சீரியலும் பாக்குறாங்க. சீரியல் இப்ப டிவில இல்லாதனால மொபைல்ல பாக்குறாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 hours தான் தூங்குறாங்க. பட் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. 85 இயர்ஸ்ல அவங்க துணி எல்லாம் கூட கையில வாஷ் பண்றாங்க. அதாவது பேத்தியோட பேரனை வளர்க்குறாங்க. இப்போ நம்ம போனா கூட நமக்கு சமைச்சு போடுறாங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. எனக்கு 2 hours ஸ்லீப்பே போதுமா, ஸ்கிரீன் டைம் குறையுங்க, நாடகம் பார்க்காதீங்கன்னு சொன்னோம்னா நான் 2 மணி நேரம் தூங்கினாலும் நான் ஆக்டிவா இருக்கேன் அப்படின்றாங்க. இது ஓகேவா? அவங்கள அப்படியே விட்டுலாமா? அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க, அவங்களால முடியுதுன்னா யூஸ்வலி நாங்க விட்டுருவோம். நாங்க ஒன்னும் நோண்ட மாட்டோம். பட் ப்ரெஃபரபிளி ஸ்கிரீன் டைம் கொஞ்சம் குறைச்சா நல்லா தான் இருக்கும். அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க, அவங்களால வேலை எல்லாம் செய்துக்க முடியுது ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க மேடம். உங்களை பார்த்து நாமளே ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு. இந்த ஏஜ்ல இப்படி அதாவது துணி எல்லாம் கூட கையில வாஷ் பண்றாங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க. நமக்கு போனா என்ன வேணுமோ நமக்கு கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம கூட யோசிப்போம். அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அதே மாதிரி நீங்க இந்த நியூட்ரிஷனல் டயட் சொன்னீங்க இல்லையா? நியூட்ரிஷனல் டயட்டும் போது அவங்களுக்கு புரோட்டீன்ஸ் அவங்களுக்கு இந்த பொதுவா ஏஜ் ஆகும் போது இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த புரோட்டீன் பவுடர்னு ஒருத்தர் குடிக்கிறத பார்த்து அவங்க குடிக்கிறாங்க, அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நானும் அதை வாங்கி குடிக்கட்டுமா அப்படிங்கிற எண்ணம் வருது. பொதுவாவே ஏஜ் ஆகும் பொழுது ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க மாமியாரு குடிச்சு நல்லா ஆக்டிவா இருக்காங்க, இவங்களும் சரி. அது வந்து புரோட்டீன் பவுடர் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது எப்படி மேடம்? அது வந்து அவங்க நேச்சுரலா அவங்க எடுத்துக்கிறது நல்லதா, இல்ல புரோட்டீன் பவுடர் சொன்ன மாதிரி நம்ம இப்போ அவங்களே வந்து பாதாம் இதெல்லாம் எடுத்துக்க சொல்லலாமா? புரோட்டீன் பவுடர் இஸ் ஓகே. இந்த என்ஷூர் மாதிரி தானே குடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க? என்ஷூர் மாதிரி தான். ஓகே. நாங்களே ஆக்சுவலி ஃபுட் குறைஞ்சிருச்சு, ஃபுட் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறாங்க, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நாங்களே யூஸ்வலி புரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி என்ஷூர் அதெல்லாம் வந்து குடிக்க சொல்லுவோம். ஆனா ப்ரெஃபரபிளி அகைன் ஈவினிங் டைம்ஸ்ல. ஏன்னா மார்னிங் குடிச்சிட்டாங்க அப்படின்னா வயிறு திம்முனாயிரும், அப்புறம் வேற எதையும் சாப்பிட மாட்டாங்க. சோ ப்ரெஃபரபிளி ஈவினிங் டைம்ல மாத்தி விட்டுற சொல்லுவோம். ஓகே மேடம். ஏன்னா நிறைய நான் பாக்குறேன் above 85 இயர்ஸ் உள்ளவங்க அது ஒரு டம்ளர் குடிச்சா நாங்க ஹெல்த்தியா இருப்போம் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. குடிச்சிட்டு போறாங்க, பரவாயில்ல, ஈவினிங்கா மாத்தி விடுங்க, அவ்வளவுதான். மார்னிங்ல அவங்க சாப்பிடணும், நல்லா உள்ள போகணும், ஏதாவது ஒண்ணு உள்ள போகணும். ஈவினிங்ஸ்ல அதை குடிச்சிட்டாங்க, ஈவினிங் காஃபி டீக்கு பதிலா இதை மாத்தி விட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பாக்கி பிளட் டெஸ்ட் நார்மலா டாக்டர் போயிட்டு பிளட் டெஸ்ட்ல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம், பரவாயில்ல. ஓகே மேடம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இதுல நீங்க சொன்ன மாதிரி சன்லைட் வந்து நிச்சயமா எல்லா ஏஜினருக்கும் கம்பல்சரின்றத கொண்டு வந்துடணும் நம்ம. அது ஃபர்ஸ்ட் மெயின். அது தூக்கம் சொன்னீங்க, பகல் தூக்கம் கூடாது. அதே டிவியும் அவாய்ட் பண்ணிடணும். மெயினா என்னன்னா சுகர் பிபி கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிறது இன்சுலின் லெவலுக்கு போகாம எக்ஸசைஸ்ல அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் சுகர் பேஷண்ட். சும்மா ஒவ்வொருத்தரையும் பார்த்து எனக்கு சுகர் இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னு அந்த அளவு முறைய பண்றதை விட நாம இதுக்கு என்ன மாற்று பண்ணலாம், அதை எப்படி ரிவர்ஸ் கொண்டு வரலான்ற ஒரு தாட் எல்லாருக்குள்ளயும் வந்தா நிச்சயமா இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 50 வயசுக்கு வர்றது 60 வயசுக்கு இல்லை. ஏன்னா அந்த வந்தவங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம போகுது. இப்ப நான் ஒரு கண்டினியூஸா இப்ப இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 பேரை பார்த்தேன், இதே ப்ராப்ளம் தான். சோ அதனால நாம தொடர்ந்து இருக்கிற அட்லீஸ்ட் சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க உங்க மருந்துகளை மாத்திரைகளை விட்டு யோகம், தியானம், மன அமைதி, இப்ப நமக்கு இந்த குரூப்ல சொல்லி கொடுக்கிற மன முத்திரைகள் அதெல்லாம் செஞ்சு பழகி வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்ன்றது என்னோட அட்வைஸ்.
சோ உங்களுடைய அட்வைஸ் ரொம்ப ஒரு Exactly. மழலைத்தனமாக உயர்ந்த நிலையில இருக்கு. நன்றி மேம். வாழ்க வளமுடன். Thank you so much. வேற வணக்கம் மேம். ஏதாவது டவுட்? வணக்கம்மா, வணக்கம். சொல்லுங்கம்மா. எங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்கம்மா கொஞ்சம் எல்லாம் மறந்துடுறாங்கப்பா. மறந்துட்டு வச்சிருப்பாங்க. நான் தான் வச்சேன்னு அவங்க சொன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுத்து சொல்லுவாங்க. அது மாதிரி குழந்தைங்க யாராவது வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும், அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இது ஆனா மத்தபடி கிச்சன்ல வேலையெல்லாம் அதெல்லாம் பாக்குறாங்க அவங்க. இது மறதி நோய் தானா இல்ல இது எப்படி நம்ம ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒண்ணு குழப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு கால் வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப டீப் ஸ்லீப் எல்லாம் கிடையாது. 3 மணிக்கு அப்படி எந்திரிச்சிருவாங்க. வெளியில வாசலிக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இது எப்படி அதிகப்படுமா இல்ல குறைச்சிக்கிறதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டா? டேப்லெட்? பெட்டர் நீங்க ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு, ஒரு காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட் அவங்கள கூட்டு போய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டாக்டரை பாக்குறது நல்லதுமா. அவங்க எந்த ஏற்கனவே ஊர்ல டாக்டர் இருக்கீங்க? பாத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு டவுட், இது அதிகமாயிடுமோன்னு ஒரு பயத்தினால அது அந்த கொஸ்டினை கேக்குறேன். அது அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? ப்ராக்ரெசிவா தான் இருக்கும். ஆனா அவங்க இப்படியே மெயின்டைன் பண்றாங்க. மாத்திரை போடுறாங்களா ஏதாச்சும்? ஆமா, போட்டுட்டு இருக்காங்க. இப்ப போடல. என்ன இப்ப கொஞ்ச நாள் மாத்திரை? போட்டு அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கா, மறதிக்கா? ஆமா. மறதி மாத்திரை நிறுத்தக்கூடாதுமா. அது லைஃப் லாங் போடுற மாதிரி இருக்கும். அது போட்டு நிறுத்திட்டாங்கன்னா அது கொஞ்சம் ப்ராக்ரெஷன் ஃபாஸ்டா தான் போகும். So, மறதி மாத்திரை போடுறது பெட்டர். ஓ, அப்படியா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மறதி மாத்திரை போடுறது பெட்டர். அவங்க குழப்பம், பதட்டம், இந்த கேள்வி கேட்கறது, இந்த ஆமா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். மாத்திரை வந்து அதெல்லாம் வந்து குறைச்சு விடும். So, அது அந்த போடுறது மாத்திரை வந்து போட்டுதான் பெட்டர். ஆகணுமா? மாத்திரை போட்டுதான் ஆகணுமா மேடம்? டேப்லெட் ஆமா. யூஸ் பண்ணி தான் ஆகணுமா? சரி. அதனால சைடு எஃபெக்ட் எல்லாம் வருமான்னு ஒரு யோசனையில வராது. ஓகே. ரொம்ப சேஃப்மா. அந்த ட்ரக் வந்து ரொம்ப சேஃப். அந்த மாத்திரைகள் வந்து சேஃபா இருக்கும். மேக்ஸிமம் ஒரு மாத்திரைக்கு என்ன ஆகலாம்னா கொஞ்சம் லாஸ் ஆஃப் ஆப்படைட்டும் சொல்லுவோம். சாப்பிடுற இது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அத பாத்துக்கிட்டாங்கன்னா பாக்கி எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. சரி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேம் தனலட்சுமி மேம், நான் வந்து பர்சனலா இதுல நான் அது உணர்ந்து இருக்கேன். நிச்சயமா அம்மா சொன்ன மாதிரி மாத்திரை போடணும். ஏன்னா மாத்திரை வந்து கியூர் பண்றதுக்காக இல்ல, அவங்கள வந்து அடுத்த லெவல் ரொம்ப ஃபாஸ்டா ஆகாம இருக்கிறதுக்காக. நிச்சயமா அது நான் அனுபவப்பட்டதுனால அது சொல்றேன். அவங்க மாத்திரைகளை கண்டினியூஸா உபயோகப்படுத்தணும். அவங்க போட மறந்தாலும் நம்ம க்ளோஸா யார் பாத்துக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் போடணும். அது அவர்களுடைய நன்மைக்கு தான். வேற வேற ப்ராப்ளங்களுக்கு கொண்டு விடாம இருக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் டெஃபினட்டா வராது. அடுத்த பெரிய பிரச்சனைகளுக்கு, அதாவது அவங்க யூரின் கழிக்கிறது, மோஷன் போறது, சாப்பிட மறந்துடுறது, வச்சத மறந்துறது எல்லாமே ஃபாஸ்டா growth ஆகும். அம்மா சொன்னது ரொம்ப கரெக்ட். என்னுடைய சொந்த அனுபவம். நீங்க அதை கேட்டுக்கோங்க. நன்றி. ஓகே. தேங்க்யூ மேம். வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட்? மேடம் சொல்லுங்க. வந்து ஒரு தடவை கீழே விழுந்ததுனால பிரெயின்ல ஹெமரேஜ் ஆச்சு. மீதிப்படி 3 மாசத்துல மருந்து கொடுத்து எல்லாம் சரியாயிட்டாரு. பட் ரொம்ப லாங் மெமரி, ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு தவிப்பாரு, அது சொல்ல முடிய மாட்டேங்குது. மீதிப்படி எல்லாம் கவனம் இருக்கு. ஆனா அவர் யூரின் போறதோ மோஷன் போறதோ, யூரின் தான் போறேன்னு சொல்றாரு, மோஷன் போயிட்டேன்னு சொல்றாரு, தெரியறது இல்ல. வித்தவுட் ஹிஸ் நாலேஜ் இட்ஸ் ஹேப்பனிங். அதனால ஏதாவது ப்ராப்ளமா? சோ வாஸ்குலர் டிமென்ஷியால வருதுமா இது. சோ இதுக்குமே அதே மருதி மாத்திரை would be பெட்டர். நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சின்னதா அசஸ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போய் பாக்குறது வந்து would be பெட்டர். ஓகே. இன்னொன்னு 80 இயர்ஸ் ஆனவங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க அவங்களே செல்ஃபா எல்லாமே பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு தூக்கம் கம்மி ஆயிருச்சு. நைட் ஸ்லீப் ஒரு 4 ஹவர்ஸ் தூங்கிட்டு இருந்தவங்க, 5 ஹவர்ஸ் தூங்கிட்டு இருந்தவங்க இப்ப தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இப்படி அப்படி புரண்டா அப்படியே தலையெல்லாம் கிர்ன்னு சுத்துதுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல பிபியும் சுகரும் மட்டும் பாத்துக்க சொல்லுங்க. ஓ, அவங்க பிரஷருக்கு மாத்திரை சாப்பிடுறாங்க ஏற்கனவே. மறந்துட்டாங்கன்னா அது கூட ப்ராப்ளமா இருக்கலாம். சோ அந்த டைம்ல வந்து பிபியோ சுகரோ குறைஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும். சுத்துற மாதிரி இருக்குமா? ஆமா. தூக்கம் இல்லாமையும் போகுமா? ஆமா. சோ அது ஐதர் குறையுதோ இல்ல ரொம்ப ஏறுச்சுன்னா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா சுத்துற மாதிரி இருக்கலாம். இல்ல அந்த மாதிரி தூக்கம் வந்து ப்ராபப்ளி இந்த பயத்தினால தூங்காம இருக்கலாம். தலை சுத்துறதுனால பயத்துல கூட தூங்காம இருப்பாங்க. கான்சியஸா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம்.
இதனாலதான் எனக்கு பயத்தினாலதான் எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறது. பட் அந்த தலை சுத்துறதுனால அவங்க சொல்றாங்க எனக்கு தூக்கமே போயிருது, இப்படி திரும்பினா தலை சுத்துது, அப்படி திரும்பினா தலை சுத்துதுன்னு சொல்றாங்க. சோ அது வந்து காமன். பிபி சுகர் ஐதர் ரொம்ப குறைஞ்சிச்சு இல்ல ரொம்ப ஏறிச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஒன் மோர் டவுட். இந்த மெனோபாஸ் டைம்ல லேடிஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இந்த பிரெயினோட ஷார்ப்னஸும் கொஞ்சம் கம்மியாகுது. முன்னாடி இருந்த அளவுக்கு அவங்களுக்கு அது போகுது இல்லைங்களா? அது வந்து டிம்னீஷியால கொண்டு விடாது இல்ல? கேன் பி a risk factor. அதை கொஞ்சம் பாத்துக்கலன்னா, பட் இட்ஸ் நாட் காமன்லி அசோசியேட்டட். ரொம்ப காமனா அதனால இது வரும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அதுதான் அது கொஞ்ச நாள்லயே அந்த அந்த 1 year 2 yearsலயே இந்த மெனோபாஸோட அந்த இது எல்லாமே மாறி திருப்பி பழைய இதுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்து இந்த பிரெயின் யோகா, தோப்புக்கரணம் அது மாதிரி எல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ரெக்கவரி கிடைக்குது. நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தேன் பிரெயின் யோகா பண்ண சொல்லி. அதுவும் அந்த தலையில பிள்ளையார் கொட்டு போட்டுக்குவாங்கல்ல மேடம், அதனாலதான் வயசான கோவிலுக்கு போக சொல்றாங்க போல. இதெல்லாம் பண்றது. So mostly menopausal timeல நாங்க muscle strengthening இல்ல எக்ஸசைஸ் நிறைய பண்ண சொல்லுவோம். Thank you. I hope எல்லாருக்கும் இன்டராக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா ரீச் அவுட் பண்ணலாம். இந்த செஷனுக்கு மட்டும் தான் கிடையாது. தேங்க்யூ.